மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது அப்படி அதுதான் பார்த்தாச்சே. எத்தனை தடவை தான் நான் அந்த நியூ இயர் பலனே பார்க்குறது. என்ன செய்யணும், ராசியில் இருக்கின்ற குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணாலே போதும், தன்னால் உங்களுக்கு என்ன ஆகிடுது, குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு பணம் வந்துடும். ஒன்று. இந்த பக்கம் என்னென்னா, 2ஆம் இடத்துல யார் இருக்கார், 2ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான், அங்கே தான் குரு உச்சமாகிறார். நண்பர்களே, குரு உச்சமாகிற இடமே இது 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது என்ன, சந்திரன். சந்திரனுடைய வீட்டுக்கு ரொம்ப பிரமாதமாக இந்த குரு பகவான் வரப்பெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு இந்து மதம் சொல்லி கொடுத்தா வேறு எதிலோ பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க பேச்செல்லாம் முதல்ல கேட்காம இருங்க. என்னை பின்தொடர்பவர்கள் இறைவனை மட்டுமே வணங்குபவர்களாக இருக்க வேண்டும். மற்ற மதங்களில் சொல்கிறாங்க இறைவனுக்கு மட்டும்தான் நான் தலை சாய்ப்பேன்னு. அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம். அதை மட்டும் பயனற்ற எதுவும் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ஜாலியாக சாமி வருவார். ஜாலியாலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரையாவது லவ் பண்ணணுன்னா கூட கொஞ்சம் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடாமல் உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. ஆகையினால மிதுனராசிக்காரர்கள் குருவையும் சனியையும் பிடிங்கள். சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது அப்படி அதுதான் பார்த்தாச்சே. எத்தனை தடவை தான் நான் அந்த நியூ இயர் பலனே பார்க்குறது. ஆன்மீக பரிகாரத்துலேயே வெரைட்டியாக பார்த்து சார் இன்னும் எத்தனை வெரைட்டி இருக்குது, இன்னும் இப்பயே காயம் என்கிட்ட சொல்லியிருக்கான், இன்னும் 5 வெரைட்டி இருக்குது. ஒன்று செல்வம் வருவதற்கு என்ன செய்ய போகிறோம் அடுத்தாக. ஏன்னா 2025 நம்ம இவ்வளோ அழகாக திட்டம் போட்டோம். திட்டம் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம் இந்த வருஷம். வேறு எதுவும் பண்ணல. குரு பயிற்சி என்ன பண்ண போகுது, சனி பயிற்சி என்ன பண்ண போகுது, ராகுகேது பயிற்சி என்ன பண்ண போகுது, எப்பா அவங்க பண்ணுறாங்களோ இல்லையாப்பா நீங்கள் நல்லா பண்ணுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, நமது நோக்கம் என்ன, நமது நோக்கம் உங்களை அழைத்து செல்வது தான். ஒரு நல்வாழ்க்கைக்கு அழைத்து செல்வது தான் நமது நோக்கம். ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமரை போட்டுறேன், நீங்கள் மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதனால தான் தொடர்ந்து இதை பண்ணுங்கள் சார், இதை விட்டுறாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். விட்டுறாதீங்க அப்போ அது மாதிரி. ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, மிதுனராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, 2026 செல்வத்தை ஈர்க்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும், ராசியில் இருக்கின்ற குரு பகவானை ஆக்டிவேட் பண்ணாலே போதும், தன்னால் உங்களுக்கு என்ன ஆகிடுது, குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு பணம் வந்துடும். ஒன்று. இந்த பக்கம் என்னென்னா, 2ஆம் இடத்துல யார் இருக்கார், 2ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான், அங்கே தான் குரு உச்சமாகிறார். நண்பர்களே, குரு உச்சமாகிற இடமே இது 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது என்ன, சந்திரன். சந்திரனுடைய வீட்டுக்கு ரொம்ப பிரமாதமாக இந்த குரு பகவான் வரப்போகிறாரு. இந்த குரு பகவான் சந்திரனுக்குரிய காடு யாருன்னா, அதே மாதிரி பௌர்ணமி தினங்களில் வெளிப்படக்கூடிய நம்ம பாம்பன் சுவாமிகள், அவரையும் வச்சுக்கலாம். இந்த பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு நீங்கள் போகாதவங்க ஒரு தடவை சென்னையில் போயிட்டு வந்துருங்க. பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே முருகப்பெருமானுடைய இதெல்லாம் அனுகிரகம்லாம் அதுக்கெல்லாம் பதிகம்லாம் எழுதியிருப்பார் பாம்பன் சுவாமிகள். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு க்ஷேத்திரங்க அது. அந்த பாம்பன் சுவாமிகளுடைய அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அவருடைய ஜீவ சமாதிலாம் அங்கே சென்று பௌர்ணமிக்கு தங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கிறத பாருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நண்பர்களே, நீங்கள் சித்தர் பீடங்களை தேடி அலையுங்கள். உங்கள் கண்களில் சித்தர் பீடங்கள் மட்டும்தான் பட வேண்டும். ரமண மகரிஷி வாழ்ந்த திருவண்ணாமலை ஆகட்டும், யோகிராம் சரத்குமார் ஆகட்டும், அல்லது எந்த ஒரு சித்தர் பீடங்களோ, அந்த சித்தர் பீடங்கள் எல்லாம் சென்று உங்கள் சிரசை தாழ்த்தி நீங்கள் வணங்க வேண்டும். நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். இது மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி எங்கெங்கன்னா பாண்டிச்சேரி போனீங்கன்னா படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்குது. நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் திருபுவனையில் இருக்குது. அங்கே சென்று வழிபட்டாலும் கைமேல் பலன்கள் கிடைக்கும். சித்தர் கோயில்கள் எல்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சித்தர்களை தேடி சேலம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அது பேர் இளம்பிள்ளை. அந்த இடம் பேர் இளம்பிள்ளை. அங்கே இந்த சித்தர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த இளம்பிள்ளையில் இருக்க சித்தர் கோயிலுக்கு நீங்கள் சென்று பௌர்ணமி தினத்தன்று தங்கி வர வேண்டும். பௌர்ணமி தான் சந்திரனுக்கு ரொம்ப விசேஷம். அந்த பௌர்ணமியில் வழிபட சிறப்பாகும். அடுத்ததாக இந்த இதை என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, யார் நம்ம மிதுனராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் இவரில் இருக்கும்போது, சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது நம்பர் 2 அதிகம் பயன்படுத்துங்க. எதாக இருந்தாலும் நம்பர் 2 அதிகம் பயன்படுத்துங்க. சந்திரனுக்குரிய பரிகாரங்கள் ஹோமங்கள்லாம் பண்ணிக்கோங்க. நெல் தானம் பண்ணுங்கள்.
என்னுடைய பதிவுகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஸ்திர ரீதியாக வேத ரீதியாக தான் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லுவேன். இந்த பச்சை கலர் செருப்பு போட்டுக்கிட்டால் சனி பகவானுடைய அருளை பெறலாம், கருப்பு கலர் கயிறு கட்டிக்கிட்டிங்கன்னா அருள் பெறலாம். நான் ஏன் பச்சை கலர் செருப்பு போட்டுக்கணும்? நான் என்ன அண்டார்டிகாவிலையா இருக்கேன்? நான் தான் பக்கத்தில் இங்கே தடுக்கி விழுந்தா திருநள்ளாறு, நான் போய் சாமியவே பார்த்துட்டு வர போகிறேன். நான் வாழ்க்கையிலே வாழ்வியல் பரிகாரம் என்பது அதெல்லாம் அந்த கதெல்லாம் வேணாங்க. தயவுசெய்து விட்டுருங்க. சரியா? ஏன் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கின்ற ஒரு பெரிய கடப்பாறையாக இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடன் வாழ்பவர்கள் நாம், இறைவனையே பார்த்து கொண்டிருப்பவர் நாம், இறைவன் அருள் பெறுபவர்கள் நாம். நமக்கு எங்கிருந்து நம் மூளையில் முள் முளைத்தது? நம் மூளையில் என்று எங்கிருந்து முள் முளைத்தது? அதுதான் நம் மனது ஏன் இப்படி இவர்களின் விருந்து மண்டபமாய் மாறிவிட்டது? இவர்களெல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? நான் சொல்கிறத கேளுங்க. நெல் தானம் செய்யுங்க. சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறார்களோ அதை செய்யுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சாச்சு. இந்த வாழ்வியல் பரிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மேக்ஸ் போக ஆரம்பிச்சாச்சு. பச்சை கலர் சட்டை போட்டுக்குங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சிட்டிங்க. காடாக பாருங்கள். காடை கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தேடுறோம். எங்கெங்கெல்லாம் தேடுறோம் அப்படின்னா கடைசியாக மொபைல் நம்பரில் என்ன நம்பர் வச்சுக்கலாங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். வாட் இஸ் திஸ் இடியாட்டிக் கான்செப்ட்ஸ்? இதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். தெய்வத்தாக பாருங்கள். இல்லை தெய்வத்தை நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட சந்தோஷம். உங்கள் தொழிலையே தெய்வமாக கும்பிட்டுட்டு போயிருங்க. ஏதோ ஒன்று 2 கேட்டகரி தான் இருக்கான். தெய்வத்தை ரொம்ப கும்பிட்றவன், இல்லை தெய்வத்தையே கும்பிடாதவன். விட்டுருங்க. இந்த 3வது கேட்டகரி ஒருத்தருக்கா. நீங்கள் இந்த 3வது கேட்டகரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பச்சை கலர் செருப்பில் சனி பகவானை தேடுறது, மஞ்சள் கலர் பாம்பில் குரு பகவான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதெல்லாம் நம்பாதீங்க. அப்போ 2ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் பெறும் பொழுது நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளாக சந்திரனுடைய வீடு நெல் தானம் பண்ணுங்க. சந்திரனுக்கு வருகிறது. ஆப்யாய ஸ்வசமேதே விஸ்வதசோம விருஷ்ணியம், அழகாக வேதங்கள் சொல்லுகிறது. அதை நீங்கள் செய்யுங்க. கௌரீமி மாயசல் இல்லாணி தச்சத்தே கபத்தே தபத்தே சா சதுஷ்பதே. நீங்கள் நிறைய பார்வதி தேவியுடன் நீங்கள் பார்வதி தேவி இருக்கிற டெம்பிளுக்கெல்லாம் போங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு இந்து மதம் சொல்லி கொடுத்தா வேறு எதோ பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க பேச்செல்லாம் முதல்ல கேட்காம இருங்க. என்னை பின்தொடர்பவர்கள் இறைவனை மட்டுமே வணங்குபவர்களாக இருக்க வேண்டும். மற்ற மதங்களில் சொல்கிறாங்க இறைவனுக்கு மட்டும்தான் நான் தலை சாய்ப்பேன்னு. அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம். அதை மட்டும் பண்ணுவோம். இனிமேல் இந்த கருப்பு கலர் செருப்பெல்லாம் தயவுசெய்து கேட்காதீங்க. அடுத்ததாக 2ஆம் இடத்து சந்திர பகவான். இதை பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணுன்னா பணம் ஈர்ப்பு விஷயங்கள் உங்கள் வீட்டில் வாங்க சார். வீட்டில் குரோட்டன் செடி வளர்த்தலாமா, மணி பிளான்ட் வளர்த்தலாமா? அது ஒரு 300 குரூப்பு. இந்த செடி வளர்த்துறதுக்கு ஒரு 300 குரூப் இருக்குது. யாரா நீங்களாம்? குரு பகவானுக்குரியது குருவுடைய தானியம் என்று சொல்லப்படுவது கொண்டக்கடலை, மூக்கு கடலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வாங்கி சுவாமிக்கு அணிவிங்க. மஞ்சள் கலர் துண்டு வாங்கி போடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவை வழிபடுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி குருவை வழிபடுங்கள். நம்பர் 3 நியூமராலஜியோட ஒத்து போனது. ஓகே, இதாக இருந்தாலும் 3ஆம் தேதி ஆரம்பிங்க. பொன்னார் மேனி என்று அழைக்கப்பட முடிஞ்சால் ஏழை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வைங்க. ஏன்னா 7 உங்களுக்கு குரு. ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்யுங்க. இப்போ இந்த பச்சை கலர் செருப்பு போடுற இந்த குரூப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க ஒருத்தர் கூட மனிதர்களுக்கு நன்மை செய்யாதவர்கள். நான் யாரையும் கிண்டல் அடிக்க பேசலை. மனிதர்களை உய்விப்பது தான் ஜோதிடத்தின் நோக்கம். ஜோதிடத்தின் நோக்கம் உங்களுக்கு நான் உறக்க மாத்திரை உற்பத்தி செய்பவன் அல்ல. உறக்கத்திலிருந்து விடுபடும் பாடுபொருளே எனது தேடும் பொருள். அதனால் இவர்களெல்லாம் உங்களுக்கு தூக்க மாத்திரைகளை உற்பத்தி செய்கிறார்கள். இதை கேட்காதீங்க. இறைவனை மட்டும் வணங்குங்கள் போதும். அப்போ அடுத்ததாக சனி பகவான் 10 பார்க்குறாரே, அவருக்கு என்ன பண்ணலாம்? நான் சொல்கிறது கேளுங்க. கருங்குவளை மலர்கள், அதாவது நீலப்பூக்கள் வாங்கி அழகாக போட்டு கட்டி அதை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு அணிவிங்க. இவ்வளோதான் வேத சாஸ்திரம் சொல்லுகிறது. வடை மாலை கட்டி அணிவிங்க. அடிப்பாதம் தொட்டு கோயிலை சுற்றி வாங்க. கோயிலை சுற்றுறதா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே காட்டிக்காதீங்க. அது பரிகாரம் இல்லை. நீங்கள் காலை தொட்டு கும்பிடணும். எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் தான் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதை மட்டும் பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும் பரிகாரம். எள்ளு தானம், எள்ளு முடிச்சு, எள்ளு தீபம், இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனற்ற எதுவும் ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ஜாலியாக சாமி வருவார். ஜாலியாலாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யாரையாவது லவ் பண்ணணுன்னா கூட கொஞ்சம் எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போடாமல் உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. ஆகையினால மிதுனராசிக்காரர்கள் குருவையும் சனியையும் பிடிங்கள். சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கீழே போய்ட்டுக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். உலக புகழ் பார்த்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது.
நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.